வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய 22வது தவணை எப்ப வரும்ன்றதான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த 22வது தவணைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த தேதியில வரும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கான்றதான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தாங்க இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. அதுவும் யார் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தாங்க இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு நேரடியா உதவணும்ன்ற நோக்கில தாங்க இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விதைகளாகவும் இல்ல டிராக்டர் வாடகைகளுக்காகவும் இல்லனா உங்களுக்கு பயிர் செலவுக்காக தாங்க இந்த 6000 ரூபாய் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு தராங்க. வழங்கப்படும் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 6000 ரூபாய் பாத்தீங்கன்னா வழங்குறாங்க. சோ இது எப்படி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறையாக பாத்தீங்கன்னா தவணையாக பாத்தீங்கன்னா தந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்குமே விவசாயியின் வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா 21 தவணை பாத்தீங்கன்னா வரவு வச்சிருக்காங்க. இப்ப வரக்கூடிய தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 22வது தவணை. சோ இந்த தவணை தொகை 2000 ரூபாய் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றதுக்கு தெளிவா புரியும். இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவரும் இந்த இன்ஃபர்மேஷனை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த PM கிசான் திட்டத்துல மாநில அளவிலான பயனாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 2.4 கோடி விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே இருக்காங்க. மகாராஷ்டிரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 93 லட்சம் விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா பயன்பெற்று இருக்காங்க. மத்திய பிரதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 85 லட்சம் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே இருக்காங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா 76 லட்சம் இருக்காங்க. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 76 லட்சம் இருக்காங்க. சோ தமிழ்நாடு தான் இருக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கீங்க. 21.3 லட்சம் பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா பயன்பட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மொத்தமா இந்த ஸ்கீம்ல எவ்வளவு பயனாளர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 இருந்து 9.7 கோடி விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயன்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே 3.9 லட்சம் கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா பணம் பாத்தீங்கன்னா இந்த PM கிசான் திட்டத்தில இருந்து விவசாயிகளுக்கு நேரடியா வங்கி கணக்குல வரவு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில தாங்க இருக்கிறதுல ரொம்ப கம்மியான பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி பணம் பெற்றுட்டு இருக்கீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நீவா கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சோ இந்த ஸ்கீமை நீங்க பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு விவசாயியா இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடாது, இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடாது. இது 3 மட்டும் தான். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அப்படி இல்ல முழு நேர விவசாயி தான் நீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டுக்கு 6000 ரூபாய் மாத தவணையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம இந்த 22வது தவணை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம உங்களோட வங்கி கணக்குல வரவு வைக்கணும். ஸோ வரணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EKYC கண்டிப்பா முடிச்சு வச்சிருக்கணுங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா EKYC பண்ணாம இருக்கீங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா கட் ஆகுது. சோ அது மட்டும் இல்லாம ஆதார் பாத்தீங்கன்னா வங்கி கணக்குல லிங்க் பண்ணிருக்கணும். இதையும் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா தவறு செஞ்சிருக்கீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட வங்கி கணக்கையும் லிங்க் பண்ணிக்கோங்க. நில தகவலை சரிபார்ப்பு முடித்திருக்க வேண்டும். அதாவது நிலத்தோட டாக்குமெண்ட்டை பார்த்தா நீங்க கரெக்டா வெரிஃபை பண்ணி இருந்தா மட்டும்தான் இந்த 22வது தவணை தொகையானது வரும். சோ இந்த 3 விஷயமே நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா உங்க கணக்குல 2000 ரூபாய் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம வரும். சோ கண்டிப்பா இந்த 3 விஷயத்த பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EKYC அப்டேட் பண்ணணும், ஆதாரோட உங்களோட பேங்க் பாஸ்புக் லிங்க் பண்ணணும், நில ஆவணங்கள் சரியா இருக்கான்னு சொல்றத நீங்க செக் பண்ணிக்கணும். சோ இது 3மே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்து சேரும். சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பணம் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பெண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EKYC பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணாம இருப்பீங்க, இல்லைன்னா உங்களோட பாஸ்புக்கோட ஆதார் கார்டை இணைக்காம இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தவறான விவரங்களை நீங்க கொடுத்திருக்கிறதாலையும் இந்த அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நில சரிபார்ப்பு முடிக்கலனாலும் கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஆனது கட் ஆகும். சோ இந்த 3 விஷயம் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 22வது தவணை, 23வது தவணை, 24வது தவணைன்னு சொல்லக்கூடிய இந்த வருடத்திற்கான எல்லா தவணையுமே நீங்க இழக்கக்கூடும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அருகாமையில் இருக்க CSC அதாவது நெட் சென்டருக்கு போயிட்டு நீங்க உங்களோட EKYC அப்டேட் பண்ணிக்கோங்க, அதனோட உங்களோட பாஸ்புக்கையும் லிங்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டான ஆவணங்களை கொடுத்திருந்தா மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுபடியாகும். சோ அப்படி நீங்க தவறான
பண்ணிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது செல்லுபடி ஆகாது. அது மட்டும் இல்லாம நில சரிபார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நில வெரிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம். அதனால பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணிடுங்க. உங்களோட பதிவு பண்ண டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு போய் நீங்க ஸ்கேன் பண்ணாவே போதுமானது அதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகளாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களா இருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டம் 22வது தவணை பற்றிய முக்கிய அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு தாங்க காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கான 22வது தவணை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 15 தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா மத்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். சோ இந்த தவணை தொகையானது பிப்ரவரி மாதமே வர வேண்டியது. சில கால சூழ்நிலைகளால பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அவங்களால போட முடியல, செலுத்த முடியாத காரணத்தால இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 15க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலுத்திடுவாங்க. இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அதாவது இந்த வருடத்திற்கான 22வது தவணையும் குறிப்பிட்ட தேதியில வந்து சேரும், 23வது தவணையும் குறிப்பிட்ட தேதியில வந்து சேரும், 24வது தவணையும் குறிப்பிட்ட தேதியில வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த 3 தவணையும் நீங்க கரெக்டா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோல சொல்லியிருந்த எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம புதுசா அப்ளை பண்ற விவசாயிகள் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள்.